ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் 15 நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 15 நம்பருக்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஸ்டேட் கோட். அது 1லிருந்து 38க்குள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு 33 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது 3லிருந்து 12 வரைக்கும் பேன் நம்பர். நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 டிஜிட் பேன் நம்பர் வரும். அடுத்தது 13வதா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதாவது ஒரு பேனை வச்சு நம்ம எத்தனை கம்பெனி வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போது அது ஓப்பன் பண்ணுற ஃபஸ்ட்டு கம்பெனியா, செகண்ட் கம்பெனியா, இல்லை தேர்ட் கம்பெனியா அப்படிங்கிறது தான் 13வது டிஜிட்டில் 1 2 3 அப்படின்னு வரும். 14வதா ஜெட் வரும். இது எல்லாத்துக்கும் காமனாக டிஃபால்ட்டாக இருக்கும். எல்லா ஜிஎஸ்டி நம்பர்லேயும் ஜெட் தான் வரும். 15வதா செக் கோடு, அதாவது யூனிக் கோட் அப்படின்னு சொல்லலாம். 0லிருந்து 9 வரைக்கும் வரும், இல்லை ஏலேருந்து ஜெட் வரைக்கும் வரும். ஜிஎஸ்டி நம்பரில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை பார்க்குறதுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் யூனிக்காக ஒரு நம்பர் தருவாங்க. அதுதான் இந்த லாஸ்ட் நம்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.